நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள். மிக மிக ஏற்றத்தை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் என்பவர்களே, எதிர்வரக்கூடிய கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும்? விஸ்வாச வருஷம் கார்த்திகை மாதம் 17/11/2025 துவாதசி திதியில் பிறக்கக்கூடியது. நம்ம வீட்டுக்கு குரு வரார் சார். 12ஆம் இடத்துல இருந்த குரு நம்ம வீட்டுக்கு அதிசாரமாக வரார். அதனால் எதற்குமே கவலை கொள்ளாத நாம் லாஸ்ட்டு ஒரு 2-3 மாதமாக சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப மனசை போட்டு குழஞ்சிருந்த நாம் இந்த மாதக்கெல்லாம் பெரிய ரிலீஃப் கிடைக்க போகிறது. நம்புங்கள் நாராயணனை. அதுவும் கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சூரியன், புதன், செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி இருந்து புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து நம்ம வழிநடத்துகிறார்கள். ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, குரு, சனி, ராகு எல்லாரும் ஒரே காலில் இருக்காங்க. புனர்பூசம், விசாகம், புரட்டாதின்னு குருவனுடைய காலில் இருக்கிறதுனால குருவனுடைய பார்வை நம்முடைய 9ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் படுறதுனால நமக்கு நல்ல சின்ன விஷயங்கள் கூட மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இது வரைக்கும் அப்ளிகேஷன் போட்டிருந்தோம்னா ஆர்டர் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நம்மை வழிநடத்துவதற்காக நம்முடைய 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற, தன்னுடைய சொந்த வீட்டில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார். அதனால் வீடு, மனை, வாகனம், புது திங்ஸ் வாங்கிறதுக்கு, புது ஐட்டங்கள் வாங்கிறதுக்காக நாம் முயற்சி எடுத்தோமே, ஆனால் அதெல்லாம் நடைபெறக்கூடியதாக இருக்குது. புது முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடியதாக, நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கு. அதுவும் சின்னத்திரை பெரியத்தில் இருப்பவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் சனி 9ஆம் இடத்துல இருந்தாலுமே நமக்கு சின்ன பாதகங்களை தந்தாலுமே, உழைப்பை அதிகமாக வாங்கி கொண்டிருந்தாலுமே அதையெல்லாம் எதிர்த்து நாம் செய்யக்கூடிய செயல்கள், ஏன்னா நம்ம உறுதி படைத்தவர்கள் சார். கடகராசிக்காரர் உறுதி படைத்தவர்கள், எதையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் உள்ளவர்கள். அதனால் எதையும் சமாளிக்கலாம் என்ற தைரியத்தினால, ஏன்னா அப்பப்போ ஆசோலேஷன் ஆஃப் மைண்டு, சந்திரனுடைய வீடு இல்லையா, அதனால் ஆசோலேஷன் ஆஃப் மைண்டு இருந்தாலுமே அதையெல்லாம் போக்கடிக்கக்கூடியதாக குரு இப்போ தன்னுடைய சொந்த வீட்டுக்கு, குரு தன்னுடைய உச்சத்துக்கு வரார். அது இவருடைய உச்ச வீடு. அதனால் எதையாக இருந்தாலுமே சமாளித்து விடலாம் என்ற ஒரு பெரிய தைரியம் கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது. எந்தெந்த முயற்சிகள் எடுத்துக்கோமோ அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கான மாதங்களாக அமைந்திருக்கிறது. நம்மை தேடாமல் விட்டு போனவர்களெல்லாம், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும், எஸ்பெஷலி ரிலேட்டிவ்ஸ் நம்மை திரும்பி பார்த்து நம்மகிட்ட ஒரு சின்ன விஷயம் எதிர்பார்ப்போடு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்படி திரும்பி பார்க்காத போனவங்கள்லாம் இந்த மாதம் நம்ம நம்முடைய பலன் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதே மாதிரி 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 10ஆம் வீட்டை சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறதுனால புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கோ, புதுசாக சின்ன ஏதாவது புது செயல்கள் செய்வதற்காக இந்த மாதம் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. சின்ன விஷயங்கள் செய்யலாம் சார். 7ஆம் பார்வையாக குழு பார்க்கறதுனால 7ஆம் வீட்டை நம்முடைய கணவன் மனைவி இடையே உள்ள உறவு மேம்படும். வருங்காலத்திற்கான சந்தையில் உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. நம்ம வீட்டில் எக்ஸ்பேன்ஷன் நிறைய இருக்குது. டபுள் பெட்ரூமாக இருந்தால் ட்ரிபிள் பெட்ரூம் வாங்குவதற்கும், அது ரெண்டுக்காகவே இருந்தாலும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக, வீட்டில் ஒரு சின்ன பொருள்கள் வாங்கி போடுவதற்காகவும் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. இருந்தாலுமே நம்முடைய மூட்டு வலி இன்னும் போகலையே சார். அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? அது போகவே போகாது. நம்முடைய கர்மா அது போகிறதுக்கு நம்முடைய குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு ரெகுலராக வணங்கி வந்தால்தான், கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்கள் குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாட்டை வணங்கி வாருங்கள். சந்திரனுடைய உச்சமாக இருக்கக்கூடியது, சந்திரனுக்கு பிடித்தது எல்லாமே சிவன் அல்லது விஷ்ணு, இவர்களை வணங்கி வாருங்கள். மெயினாக சிவனையும் விஷ்ணுவையும் வணங்கி வந்தாலே நமக்கு ஏற்றம் தரக்கூடியதான். சந்திரனுடைய தலையில் இருக்கக்கூடியது சிவனுடைய தலையில் இருக்கக்கூடியவர் சந்திரன். அதனால் சந்திரன் அப்படின்னாலே ராமச்சந்திரன் தான் பேர். விஷ்ணுனுடைய அவதாரம் தான் ராமச்சந்திரன். அதனால் விஷ்ணுவையும் சிவனையும் அவரவர்களுக்கு பிடித்த இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாட்டை விட்டுவிடாமல் செஞ்சு வந்தோமே. ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் என்ன பண்ணுங்கள், சப்போஸ் நம்முடைய குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, ஏன்னா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நமக்கு சின்ன கெடுதல்கள், 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால சின்ன சங்கடங்கள், வாயை நாமளே உதார் விட்டு மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு அதெல்லாம் இருக்குது. இல்லைன்னு நான் சொல்லலை. நாமளே உதார் விட்டால் தான் நம்ம மாட்டிப்போம். அந்த மாதிரியும் காரியங்கள் நடக்கக்கூடும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக குலதெய்வத்தை சென்று வணங்கி வந்தோமையால் ஒரு தரமாவது குலதெய்வத்துக்கு போய் ஒரு தெரிந்தவர்கள் ஒரு அபிஷேகம் பண்ணிவிடுவாங்க. அபிஷேகம் பண்ணிச்சே தேன் அபிஷேகம் கட்டாயமாக வச்சுக்கோங்க. அது நிச்சயமாக நமக்கு நன்மையை கொடுக்கும், சிறிதும் சந்தேகம் இல்லை. அது தவிர நம்முடைய இஷ்டதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வத்தை நம்முடைய பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. அது பைரவராக இருக்கலாம், அல்லது தன்வந்திரியாக இருக்கலாம், அல்லது கிருஷ்ணராக இருக்கலாம்,
அல்லது விநாயகராக இருக்கலாம், அந்த அப்படியே அவருடைய உருவத்தை நம்ம பாக்கெட்டில் வச்சுருந்து அல்லது கேஜெட்டில் வச்சுட்டு ஏதாவது ஒரு சின்ன செயல் செய்வதற்கு முன்னாடி அவர் எடுத்து பார்த்து, ஐயா நான் இந்த பண்ண போகிறேன், எனக்கு நீங்கள் ஆசை கூறுகள்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணோம்னா அந்த செயல் வெற்றி அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் 85% இருக்குது சார். நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். ஒரு 5 செயல்கள் செய்கிறதுல 4 செயல்கள் நமக்கு வெற்றி அடைவதாக அமையக்கூடும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம் முயற்சி எடுத்தோமே, எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடியதாகத்தான் கார்த்திகை மாதம் கடகராசிக்காரர்களாக நமக்கு அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. வேறொரு காணொலியில் சந்திப்போம். இதுவரையும் நம்ம காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.